Welcome to Sobi's Creations. இந்த கதையில் மணிமேகலை காப்பியத்தில் இடம்பெற்ற அமுதசுரபி உருவான மர்மத்தை நாம் காணப்போகிறோம். தமிழின் பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. அதை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை, மாதவி, தெய்வங்கள், மனிதர்கள் அனைவரையும் இணைத்து ஒரு அதிசயமான கதையை அவர் படைக்க தொடங்குகிறார். இந்த கதையின் நாயகி மணிமேகலை. அவளின் பயணம் அது சாதாரணமல்ல. தெய்வம் தானாக வந்து அவளை வழிநடத்துகிறது. மணிமேகலையை தெய்வம் கொண்டு சேர்த்த இடம் மணிப்பல்லவத் தீவு. மர்மங்கள் நிறைந்த புனிதமான நிலம் அது. மணிப்பல்லவத் தீவில் மணிமேகலை ஒரு புத்த பீடத்தை கண்டுபிடிக்கிறாள். அங்கேயே அவள் பக்தியுடன் தொழ ஆரம்பிக்கிறாள். அந்த நேரத்தில் திடீரென ஒரு தெய்வீக ஒளி தோன்றுகிறது. அந்த தெய்வீக ஒளி தீபதிலகை மணிமேகலைக்கு எதிரே தோன்றியது. நீ யார், இங்கு எப்படி வந்தாய் என்று அவளிடம் கேட்கிறது. அமைதியாக மணிமேகலை நின்று கொண்டிருக்கிறாள். பின்னர் அவள் தன் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறாள். நான் தான் மணிமேகலை என்று கூறி தன் முற்பிறவியின் ரகசியங்களையும் அவள் விளக்கத் தொடங்குகிறாள். அந்த நொடியில் அவளின் உருவம் ஒளியாக மாறுகிறது. அவளின் உண்மையை உணர்ந்த தீபதிலகை அதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறது. தீபதிலகை மணிமேகலையை ஒரு புனிதமான இடத்துக்கு அழைத்து செல்கிறது. இயற்கை சூழ்ந்த பாதையில் இரு பக்கமும் மரங்கள். அமைதியான காற்றில் இருவரும் முன்னே செல்கின்றனர். அந்த பயணம் ஒரு கனவு போல உணரப்படுகிறது. இறுதியில் அவர்கள் கோமுகி எனப்படும் புனித குளத்தை அடைகிறார்கள். அன்று பௌர்ணமி இரவு. நிலவின் வெள்ளி ஒளி அந்த நீரில் பிரதிபலித்து அழகான ஒரு மாய உலகத்தை உருவாக்குகிறது. அந்த குளம் ஒரு சாதாரண குளம் அல்ல, மர்மம் நிறைந்தது. அந்த நேரத்தில் நீரின் மேல் வட்டமாக அலைகள் எழ ஆரம்பிக்கின்றன. அதன் ஆழத்தில் இருந்து ஒரு ஒளி மெல்ல மேலே எழுகிறது. அதை கண்டு மணிமேகலையும் தீபதிலகையும் ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கின்றனர். மெல்ல மெல்ல அந்த ஒளி ஒரு பாத்திரமாக உருவெடுக்கிறது. அது அமுதசுரபி. அந்த அதிசயத்தை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கையில் திடீரென தீபதிலை மறைந்து விடுகிறாள். மறையும் முன் தெய்வம் ஒரு ரகசியத்தை கூறுகிறது. இந்த பாத்திரம் எப்போதும் குறையாது. பசியை போக்கும் அருள் இதன் சக்தி. அடுத்த நொடி தெய்வம் மறைகிறது. அந்த நேரத்தில் அமுதசுரபி மணிமேகலையின் கைகளில் வந்து சேர்கிறது. மகிழ்ச்சியில் நின்று அதை ரசிக்கிறாள். பின்னர் அவள் புத்த பீடத்தை நோக்கி செல்கிறாள். அங்கு மனமார்ந்த நன்றியுடன் புத்தரை வணங்குகிறாள். அதே சமயம் அந்த பாத்திரத்தின் முன்னால் உரிமையாளர் ஆபுத்திரனையும் நினைத்து நன்றியை தெரிவிக்கிறாள். அந்த நேரத்தில் அவளின் ஊரில் மக்கள் பசியால் வேதனைப்படுகின்றனர். அடுத்த நொடியே அமுதசுரபி என்னும் அட்சய பாத்திரத்தை கையில் ஏந்தியவாறு அமைதியாக நடந்து வருகிறார். இரு பக்கமும் பசியாக வாழும் மக்கள் அவளை நோக்கி நிற்கிறார்கள். அவள் கையில் உள்ள அட்சய பாத்திரத்தை கண்டு அவர்களின் கண்களில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் மலர்கிறது. மணிமேகலை அந்த பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு உணவு அளிக்கிறாள். எடுத்துக்கொண்டாலும் அது குறையாது, மீண்டும் மீண்டும் பெருகுகிறது. பசியால் வாடிய மக்கள் மகிழ்ச்சியுடன் உணவருந்துகின்றனர். அதை கண்டு மணிமேகலையின் மனம் நிறைவடைகிறது. அவள் அமைதியாக நின்று அவர்களின் சந்தோஷத்தை ரசிக்கிறாள். மணிமேகலை மகிழ்ச்சியாக அவர்களின் சந்தோஷத்தை ரசிக்கிறாள். அந்த நொடியில் அவளின் பின்னால் ஒரு தெய்வீக ஒளி தோன்றுகிறது. மக்கள் கண்களில் மணிமேகலை ஒரு தெய்வமாக மாறுகிறாள். பசியை போக்குவது அதுவே உயர்ந்த அறம். அதற்காக வாழ்ந்தவள் மணிமேகலை.